மக்களுக்கு நீங்க சொல்ற வார்த்தை தான். நம்பிக்கை இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்னு சொன்னாங்க, இப்போ போதை கலாச்சாரன்றது ஸ்கூல் வரைக்கும் போயிடுச்சுங்க. ரூ. 1000 வருது. ஒரு லேடியே சொன்னத நான் கேட்டேன். எங்களுக்கு ரூ. 1000 குடுக்குறாரு ஸ்டாலின்னு. பட் அவருக்கு ஓட்டு போட்டோம்னா, எங்க புருஷன் 1:30 மணிக்கே மத்தியானம் குடிச்சிட்டு வந்து படுத்துன்னு இருக்கான். என் பசங்கள்லாம் கஞ்சா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எங்க குடும்பமே சீரழியுது அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல கிராமப்புறங்கள்லலாம் போலீஸ் அட்ராசிட்டீஸு, அதே போல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களை பாதிச்சிருக்குங்க. நீங்கள் பிங்கி பஸ் விடுறோம், ரூ. 1000 கொடுக்குறோன்னு பெண்களை ஈர்த்திருக்கீங்க. ஆனால் அதே மாதிரி பல காரியங்கள் அவங்கள உங்ககிட்டேருந்து வெளியே போக வைக்குது. பாதுகாப்பு இல்லை, இருட்டின பிறகு பெண்கள் வர முடியல. ஏன்னா எல்லாம் இது மாத்திரையை சாப்பிட்டுட்டு என்னென்னவோ நடக்குதுங்க. ஒதுங்க போனால் ஒரு பெண்ணு அது என்ன என்ன இது தூத்துக்குடியில் ஒரு இடத்துல இரவில் ஒதுங்க போச்சு, அதை கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டானுங்க. ஸோ அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகுது என்பது பெண்கள் மத்தியில் திமுக ஆட்சிக்கு இந்த நலத்திட்டங்களால் உதவிகளால் வந்த நல்ல பெயரை நல்லிஃபை பண்ணிடுச்சு.